காரைக்குடியிலேருந்து ரிலேஷன்ஸ்லாம் வந்திருந்தாங்க. சின்ன பசங்க தான் நிறையா. ஸோ வந்து வெளியில் போகிறதுக்கு பிளான் பண்ணோம். எல்லாரோட சாய்ஸுமே பிளாக் தண்டராக தான் இருந்தது. ஸோ அதுக்காக தான் நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம். எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. சவுண்டா சொல்லுங்கப்பா. அண்ணன் தான் கரெக்ட். ஆக்சுவலாக நம்ம அங்கே 9 to 10 ரீச் ஆகணும். அப்போ தான் ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். பட் நாங்கள் 11 o'clock தான் கிளம்புனோம் வீட்லேருந்தே. ட்ரெஸ் அழகாக இருக்குது. சர்ச் பாய்ட ட்ரெஸ். என்னம்மா என்னம்மா வேணும்? அம்மா பார் பின்னாடி மார்னிங் யாருமே சாப்பிடல. ஓகே நம்ம சாப்பிட்டு போயிடலான்னு பிளான் பண்ணிட்டோம். பிகாஸ் வந்து பிளாக் தண்டரில் கண்டிப்பாக சாப்பாடு நல்லா இருக்காது. நான் முன்னாடியே ஒரு தடவை போயிருக்கேன். ஸோ வந்து இங்கே நல்ல சாப்பாடாக மார்னிங் சாப்பிட்டு போயிடலாம், ஆஃப்டர்நூன் ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் நிப்பாட்டியிருக்கோம். அதுக்காக உனக்கு 2 இட்லி எக்ஸ்ட்ராலாம் வாங்கி தர மாட்டேன். ரிவ்யூ ஹோட்டல் சொல்லுமா, அவங்களும் வரணும். வாடா சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுதே. சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வடிவேலு காமெடி பார்த்துட்டு இருந்தது மாமாவோட ஃப்ரெண்டு. சின்ன வயசுலேருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ மாமு மாதிரியே தான் அவங்களும். முடியல என்ன லாஸ்ட் டைம் நான் பிளாக் தண்டர் போகும்போது எப்படா வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க அளவுக்கு போர் அடிச்சிச்சு. இப்போ நிறைய பேர் இருந்ததுனால செம்ம ஜாலியாக போணுச்சு. ட்ராவலே தெரியவே இல்லை எனக்கு. லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம்னா பிளாக் தண்டர் அந்த ஃப்ரண்ட்டில் நின்று ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப இயர்லியராக வந்துட்டு அங்கே ரொம்ப நேரம் டைம் ஆகிடுச்சு அந்த ஃபோட்டோ எடுக்கணும், செல்ஃபி எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு. அதனால் இந்த தடவை வந்து மாமு நோ என்ட்ரன்ஸ் நோ அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் வீடியோ எடுக்கணும்னு கெஞ்சினது கூட நோ, வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிச்சு. வரும்போது இருட்டாயிடுச்சு, போயிடலாம் அப்படி சொல்லிடுச்சு. என்னை பார்த்தா தான் சின்னுங்குது. இவ்வளோ நேரம் எங்கே கண்டுக்கிட்டே நீ வா. ஒரு பையன் பிடிங்க. ஹாய். எலெக்ஷனில் நிற்கிறீங்களா? நல்லா இருக்கு. யாரும் யோசிக்காத ஐடியாவா இருக்கு. ஊர் குழந்தைல என் குழந்தை அப்படின்னு சொல்லி வாங்கிடுவேன் ஓட்டேன். தூங்க வைக்கிற விளையாட போறது. இங்கே தான் நம்ம வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனோம். நாங்கள் போகும்போது இந்த ஸ்கூல் குழந்தைங்கள்லாம் வந்திருந்தாங்க. டிக்கெட் வந்து எங்களுக்கு வந்து 750. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி மாறும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் நான் போகும்போது 900 இருந்தது. அதை சொல்லலாம் சீசன் பொறுத்துன்னு நினைக்கிறேன். இந்த டைம் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா நம்ம மழை காலத்தில் தானே போயிருந்தோம், வின்டர் சீசனில் தானே போயிருந்தோம். சம்மரில் தான் ரேட் கூட. செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல. நீ நில்லுங்க, நீ நில்லுங்க தானே. இந்த தண்ணியை அடி இப்போ வந்துருக்கேன். அப்படியே நில்லு எடுக்கிறேன். ஒரு செல்ஃபி ஃபஸ்ட்டு.
ஸோ ஃப்ரண்ட்டில் நின்று எல்லாருமே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போனோம். எனக்கு பிளாக் தண்டர் ரொம்ப பிடிச்சது கிளீனினஸ் தான். ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்ட் பிடிக்காத விஷயமும் ஒன்று இருக்குது, கண்டிப்பாக சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, 2 இருக்குது. சும்மா பக்கத்தில் உட்கார வச்சு செமையாக இருக்கு பிரதர். அப்படி இந்த மாதிரி வச்சு ஒரு வீடியோ எடுங்க, ஃபோட்டோ எடுங்க. முத்தம் கொடுக்குற மாதிரி எடுங்களா? அது புதுசாட்டானே இருக்கும். நான் வேணா அது மிதிச்சிருவோம். அவனை ஆன வரைக்கும் போகுதுன்னு அவன் இழுச்சா பையன் மிதிக்கிறவன் ஆடு இழுக்கிற மாதிரி வண்டியில் குடில் மாதிரி அழகா இருக்குல்ல. எடுடா டே அம்மா இந்த எடுவே அழகா இருக்குது, எடு எனக்கு அனுப்பிவிடு. இந்த மாட்டு வண்டி இழுக்கிற மாதிரி அந்த இடத்துல உட்கார வச்சு எடுக்கணும் குழந்தைங்கள. அங்கே உட்கார வச்சு எடுக்கணும். இல்லை விடுவாங்களா? விட மாட்டாங்க, நம்ம வெளில அனுப்பிடுவாங்க. கைப்பிடும் சீசன் டைமில் இதே மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. கேமராமேன் முன்னாடி வாங்கல, நம்ம தான் கேமராமேன் சொல்கிறாரோ. ஸ்ரேயா நிற்க வைடா ஒன்றா. அது தொட்டுக்கிட்டு இருக்கு பாரு. அது என்னம்மா பயப்படுறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்கவும் பயப்படுறேன். போ 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 போங்க போங்க. மணி பிடிச்சிக்கடா அம்மா. போ லூசு. போ போ இங்கே போ 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 போ. அட போ போ. நீ இங்கே விழுந்துருவ போல இருக்கு. கொஞ்சம் ஒரு நிமிஷம் பின்னாடி வந்துக்கண்ணா. போ போ சும்மா நடந்து போறதா? அங்கேயாவது வரைக்கும் நடந்து போனோம். இரு நான் சொல்லும் போது பாரு. மாமு என்னை ரொம்ப கம்பல் பண்ணி உள்ளே அனுப்பி என்னை மயக்கம் போகிற அளவுக்கு வச்சுச்சு. எனக்கு வந்து நார்மலாகவே லிஃப்ட்லேயே போக மாட்டேன், தலை சுற்றும். இது அப்படியே என்னையே சொலட்டி போகிற மாதிரி வந்துச்சு. நான் உட்காந்துட்டேன் அங்கேயே. போ போ போ. போ 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 அம்மா போ. போயிடு. ஒன்றும் இல்லை போ போ. ஒன்றும் இல்லை போ. புடி. நிறைய வீடியோஸ் எடுத்தேன். பட் வந்து நிறைய என்னால் எவ்வளோவுக்கு ஷார்ட் பண்ண முடியுமோ அவ்வளோவுக்கு ஷார்ட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். பிகாஸ் வந்து ரொம்ப லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுக்காக. இதை பார்த்தா நம்மளுக்கு ஆசை வந்துடுவேன். குளிக்க வேணான்னு டிசைட் பண்ணேன்.
நான் நனையக்கூடாதுன்னு நினச்சதுக்கு ரீசனே மொபைல் வச்சுக்கணும், வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக தான். பிகாஸ் லாஸ்ட் டைம் வந்து மொபைல் முன்னாடியே வச்சுட்டு போயிட்டோம், வீடியோஸ்லாம் எடுக்க முடியல. பட் இந்த டைம் வந்து நான் அவ்வளோவா நனையல. என்னால் எவ்வளோவுக்கு எடுக்க முடியுமோ அவ்வளோவுக்கு நான் எடுத்துட்டேன். த்ரீ டி ரேஸ் இதுக்கு பேபிஸ்லாம் அலோடு கிடையாது. பட் வந்து சச்சுபாய் வெளியில் இருக்க மாட்டேன்ட்டான், அதனால் நான் கூட்டிகிட்டு போயிட்டேன். அண்ட் உள்ளே வந்து என்னால் ரொம்ப ஷேக்காக இருந்தனால எடுக்கவும் முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து உழுகிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தது. என்ன எதுவும் ஆகாது. ஆக்சுவலாக வந்து எல்லோரும் என்ன சொன்னாங்க, நான் வந்து பயப்படுவேன்னு சொன்னாங்க. பட் வந்து இந்த ஷோக்கில் நான் பயப்படவே இல்லை. அதே மாதிரி இன்னொன்று கூட்டிகிட்டு போனாங்க. அந்த மாதிரி இந்த பேய்லாம் உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு டெரர் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க உள்ளார. பட் வந்து உள்ளார வந்து செம்ம காமெடியாக இருந்தது. நான் நானே பயப்படல சார். உங்களுக்கும் அது மொக்கையாக தான் இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் டைம் வந்து என்னை பயமுறுத்தி உள்ளே அனுப்பலை. லாஸ்ட் டைம் நான் பார்க்கல, ஆனால் பட் இந்த டைம் வந்து நான் பார்த்தேன். ஸோ நீங்களும் பார்த்துட்டு பயந்துட்டு ரொம்ப பயமாக இருக்கும்னு நினச்சிட்டு உள்ளே காமெலாம் இருக்காதீங்க, செம்ம காமெடி இருக்கும், உள்ளே போங்க. இதுதான் அந்த ஹாரர் ஹவுஸ். பட் வந்து உள்ளார வந்து இருட்டாக இருந்தனால வீடியோலாம் எதுவும் ஃபோக்கஸ் ஆகலை. சச்சுபாய் உள்ளார அலோடு கிடையாது, நிறைய இதுக்கு அலோட் பண்ணலை அவங்க. பட் வந்து அவன் வெளியில் இருக்க மாட்டேன்ட்டான் யார்கிட்டையும். ஸோ எங்கள் கூட தான் வந்தான், ஆனால் அவன் பயப்படலை. அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணான். அவனுக்கு சின்ன பிள்ளைங்களுக்குலாம் விவரம் தெரியாது இல்லையா. ஸோ வந்து நம்ம சிரிக்கிறத பார்த்துட்டு அவன் என்ஜாய் தான் பண்ணான். ஆமாம், கத்திருப்பான். உள்ளார இந்த மாதிரி ஊன்னு மியூசிக் வந்துச்சு. நான் வந்து மாமு தான் என்னை பயமுறுத்துறதுக்காக கத்துதுன்னு நினச்சிட்டு அதை போட்டு அடிச்சுக்கிட்டே வந்தேன். நீ தானே கத்துற வாய மூடுன்னு. பட் அது கத்தவே இல்லை. எங்களுக்கு டைம் இல்லை, ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் எல்லாத்துக்குமே போனோம். எனக்கும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் வந்து தண்ணியில் இறங்கலை. அப்படிங்கிறனால ஒரே ஒரு வாட்டர் கேம் தான் நான் இறங்கினேன். என்னால் வந்து தாங்க முடியல, அதனால தான் இறங்கினேன். சம்மர் சீசனில் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம அடுத்தடுத்து வாட்டர் கேம் விளாண்டுட்டே இருக்கும்போது எனக்கு ஒன்றுமே தெரியாது. பட் வந்து வின்டர்லேருந்து ஒன்ஸ் நான் நனைஞ்சிட்டு வெளியிலே நிற்கவும் எனக்கு செம்ம குளிராக இருந்தது. எப்படா முடிச்சுட்டு வருவாங்கங்கிற மாதிரி எனக்கு அவ்வளோ குளிராக தான் இருந்தது. இங்கே ஃபஸ்ட்டு வாட்டர் கேம் வந்து பேபிஸ்க்கு தான். இங்கே வந்து பேபிஸ் ஃபுல்லாக ப்ளே பண்ணலாம், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் ஃபில் பண்ணியிருப்பாங்க இங்கே. அண்ட் லாஸ்ட் டைம் இங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள். இங்கே எனக்கு பிடிக்காத 2 விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னதில்ல. அந்த 2 விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒன்று வந்து நம்ம வந்து ஸ்லைடிங் போவோம்ல, அதில் வந்து நம்ம சும்மா கையை வச்சு போகிற ஸ்லைடிங்கில் அங்கங்கே பேந்து இருக்குது. அது வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்க்ராச்சஸ்லாம் போட்டுச்சு. ஸோ இவ்வளோ காசு வாங்குறாங்க, அதை கண்டிப்பாக அவங்க மெயின்டைன் பண்ணியே ஆகணும். அது ஏன் அவங்க பண்ணலை, சரி பண்ணலன்னு தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம் நான் அப்புறமா சொல்கிறேன். அம்மா இங்கே வந்தாலே அண்ணனோட போக சொல்லி அவன் போயிட்டான்.
போயிட்டாங்க. திரும்பி இவங்க இன்னொன்று இங்கே தான் வருவாங்க. இப்போ போய்க்கலாம். இந்த ஒரே ஒரு ஸ்லைடிங் தான் நான் போனேன். லாஸ்ட் டைம் வந்து இதில் போகும்போது மாமு வந்து கையை விட்டுருச்சு. நாங்கள் உருண்டு பரண்டிட்டோம். பயந்துட்டேன், ரொம்ப பயந்துட்டேன். ஸோ இந்த டைம் வந்து கண்டிப்பாக போய் ஆகணும்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்லைடிங் ரொம்ப ஆசையாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் போய் என்ஜாய் பண்ணோம். எனக்கு இந்த ஒரு ஸ்லைடிங் போனதுக்கே தொண்டை கட்டிக்கிச்சு அப்படியே எனக்கு. எல்லாருமே ஈரமாக இருந்ததுனால நான் போகும்போது யாராலையும் வீடியோ எடுக்கவே முடியல. இந்த தடவை வந்து மாமா கூட நான் எந்த ஒரு கேமும் போவே இல்லை. அவங்க வந்து இதே ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் என்ஜாய் பண்ணாங்க. நான் வந்து யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்து அவங்க கூட தான் போனேன். பிகாஸ் வந்து நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததுனால மாமும் வந்து சரியாக கவனிக்க முடியல. ஸோ அதுவும் ஒரு வகையில் நல்லது தான். இல்லைனா என்னால் ஃபோக்கஸே பண்ணியிருக்க முடியாது. நான் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிருந்தா. மாமுவை கெஞ்சி கேட்டுகிட்டே அந்த பாருங்கள் அந்த கார்னரில் தள்ளி விட்டுச்சு. மெதுவாக பொறுமையாக தள்ளி விடு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இல்லை நான் அம்மா இந்த ஸ்லைடிங் வந்து நான் போகும்போதெல்லாம் வேடிக்கை தான் பார்ப்பேன். அவ்வளோ பயமாக இருக்கும். போகிறவங்கள பார்த்தாலே பயமாக இருக்கும். ஏண்டி கத்திரியா அவளை சும்மாவே பயப்படுவா. அவர் நீட்டா போறா. சாலு பயப்படுறா. சாலு பறந்துருமோ. சச்சுபாய்க்கு வந்து திரும்பி லாக்கரில் போய் தான் ட்ரெஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடிகளார் கெட்டப் போட்டு விட்டாச்சு. நான் எவ்வளோ ஷார்ட் பண்ணியும் இன்னும் நிறைய பேலன்ஸ் இருக்குது. ஸோ வந்து இந்த பிளாக் தண்டர் vlog இங்கே முடியல. பார்ட் 2 உங்களுக்காக சீக்கிரமாக வந்துடும். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக சச்சுபாய் கூட்டிகிட்டு வந்திருந்தேன். ஸோ வந்து கீழே விட சொல்லி அடம் பண்ணி ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தது. ஸோ நாங்கள் தனியாக ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் எல்லோரும் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் தமிழ் பியூட்டி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
நான் உங்களை வேறொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பாய் அண்ட் தேங்க்யூ.